ராஜன் ஜெனிஸ்லாஸ் அவருடைய 3வது ஆண்டு நினைவுபலியாகும். சூசையப்பா சார்லஸ் பிலோமினா சபையப்பா குடும்பத்திலிருந்து இறந்த அனைத்து ஆன்மாக்கள், கேத்ரின் கிருஷ்ணப்பா, பிலோமினா ஸ்டெல்லா ரைமன் என்பவருடைய ஆன்மைகளை பாற்றிக்காக நாம் வேண்டுவோம். கடவுள் இந்த ஆன்மாக்களுக்கு தன்னுடைய வாழ்வில் இடமளித்து நிலையான வாழ்வை இவர்களுக்கு அளித்திட நம்பிக்கையோடு வேண்டுவோம். இன்று திரு அவையார் இந்த புனித தியோடோசியஸ் என்பவரை நினைத்து பார்க்கிறது. ஒரு எளிமையான தொடர்பியாக தனது வாழ்வை தொடங்கியவர். தன்னுடைய ஆன்மீக வாழ்வினுடைய முதிர்ச்சியினால் பல்வேறு மனிதர்களை தன்பால் ஈர்த்துக் கொண்டு கடவுளுக்கு ஏற்ற மனிதர்களாக அவர்களை வாழச் செய்தவர். இதனால் பல்வேறு துறவு மடங்களுக்கு தலைவராக இவர் நியமிக்கப்பட்டார். புனித தியோடோசியஸ் கற்றுத்தருகிற எளிமையான வாழ்வையும் ஆன்மீக பற்றுறுதியை நமக்குரியதாக மாற்றிட வர வேண்டிய வகையில் நாம் கொண்டாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை தொடர்ந்து கொடுக்க நம்முடைய குற்றங்களை குறைகளை நினைத்து பார்த்து ஆண்டவரிடமும் அடுத்தவரிடமும் மனவருந்தை மன்னிப்பு வேண்டுவோம். உள்ளமுடைந்து வருந்தோரை குணமாக அனுப்பப்பெற்ற ஆண்டவரை இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவை இரக்கமாயிரும். தந்தையின் வரவுக்கு வீட்டிலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரை இரக்கமாயிரும். இல்லாமல் இறைவன் மீது இறங்கு வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு அழைத்துச் செல்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் இறைவா, உம்முறை திருமகன் வழியாக எங்களை புது படைப்புகளாகிய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அருளினால் அவருடைய சாயலை நாங்கள் காணப்படவும் அவரின் எங்கள் உம்மோடு இணைந்திருக்கவும் கனிவாய் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரிடம் இறைவனாய் வாழ்வு ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவி சாய்கிறார். இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி சாய்கிறார் என்று நமக்கு தெரியும். எனவே நாம் அவரிடம் கேட்டவற்றை பெறுவோம் என்னும் உறுதி நமக்கு உண்டு. பாவம் செய்வோர் சாவுக்குரிய பாவம் செய்யவில்லை என்று கண்டால் அவர்களுக்காக கடவுளிடம் வேண்டுதல் செய்ய வேண்டும். கடவுளும் அவர்களுக்கு வாழ்வு தருவார். சாவுக்குரிய பாவமும் உண்டு. அப்பாவத்தை செய்வோருக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என நான் சொல்லவில்லை. தீச்செயல் அனைத்துமே பாவம். ஆனால் எல்லா பாவமுமே சாவுக்குரியவை அல்ல. கடவுளிடமிருந்து பிறந்தோர் பாவம் செய்வதில்லை என்பது நமக்கு தெரியும். ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறந்தவர்களை அவர் பாதுகாக்கிறார். தீயோர் அவர்களை தீண்டுவதில்லை. நாம் கடவுளை சார்ந்தவர்கள். ஆனால் உலகனைத்தும் தீயோனின் பிடியில் இருக்கிறது. இது நமக்கு தெரியும். இறைமகன் வந்து உண்மையான இறைவனை அறிந்து கொள்ளும் ஆற்றலை நமக்கு தந்துள்ளார். இது நமக்கு தெரியும். நாம் உண்மையான இறைவனோடும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கிறோம். இவரே உண்மை கடவுள், இவரே நிலை வாழ்வு.
பிள்ளைகளே, சிலை வழிபாட்டை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழ் இசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார். பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அவருடைய அன்பர் மென்மை அடைந்து களி கூறுவாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாழ் இறைவனை ஏற்றி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. அல்லேலூயா. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். Alleluia, 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 alleluia. காவிரிகளில் மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழலில் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்தது. Alleluia, 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 alleluia. வார்த்தையாளர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தொகுப்பு 3 இறை வார்த்தைகள் 22 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவர்தம் சீடரும் யூதேய பகுதிக்கு சென்றனர். அங்கே அவர் அவர்களோடு தங்கிய திருமுழுக்கு கொடுத்து வந்தார். யோவானும் சலீம் என்னும் இடத்திற்கு அருகில் உள்ள ஐனோனில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது. மக்கள் அங்கே சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். யோவான் சிறையில் அடைக்கப்படும் முன் இவ்வாறு நிகழ்ந்தது. ஒரு நாள் யோவானின் சிலருக்கு யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மைச் சடங்கு பற்றி விவாதம் எழுந்தது. அவர்கள் யோவானிடம் போய், ரபி, யோர்தான் ஆற்றின் அக்கறை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே, நீரும் அவரை குறித்து சான்று பகர்ந்தீரே. இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள். யோவான் அவர்களை பார்த்து, விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் மெசியா அல்ல, மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள். மணமகள் மணமகனுக்கு உரியவர். மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார். அதில் அவர் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார். என் மகிழ்ச்சி இது போன்றது. இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது. அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார். ஆண்டவர்
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, நான் தான் பெரியவன் என்கிற மமதை உணர்வு கொண்ட மனிதர்களை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்கிற ஆதிக்க சிந்தனை கொண்ட மனிதர்களும் நம்மிடம் இல்லாமல் இல்லை. அடுத்தவர் ஒன்றும் தெரியாது என்று மட்டும் தட்டி இகழ்ச்சிக்கு உள்ளாக்குகின்ற மனிதர்களும் நம்மோடு இருக்கிறார்கள். அதிகார பசியோடு பதவிகளை எட்டிப்பிடிக்கின்ற மனிதர்களும் நம்மோடு இருக்கிறார்கள். இப்படி யதார்த்த சூழ்நிலையில் மனிதர்கள் இருக்கிற வேளையில் எனது செல்வாக்கு குறைய வேண்டும், அவரது செல்வாக்கு அதிகப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்கிற ஒரு மனிதரை இந்த நற்செய்தி வாசகம் மூலமாக நாம் வாசிக்கிறோம். திருமுழுக்கு யோவான் நினைத்திருந்தார் தான் மெசியா என்று அறிக்கையிட்டிருக்கலாம். காரணம், அவருடைய வாழ்வும் அவருடைய வாழ்வு சூழலும் இவர்தான் மெசியாவாக இருப்பாரோ என்று எண்ணுவதற்கு ஏற்றபடி இருந்தது. ஆனால் அவர் மிக தெளிவாக சொல்கிறார், தாழ்ச்சியோடு தன்னடக்கத்தோடு நான் மெசியா அல்ல. அன்பிற்குரியவர்கள், இதுதான் இன்றைய நாளில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்வு பாடம். பல நேரங்களில் தன்னடக்கத்தை, தாழ்ச்சி மனநிலையை நாம் தொலைத்துவிட்டுக் கொண்டிருக்கிறோம். பல நேரம் நம்மை அறியாமலேயே நான் தான் என்கிற தலைக்கணம் நம்மை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. அது குடும்பத்திலும் சரி, சமூகத்திலும் சரி, பங்கு சூழலிலும் சரி, இது அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. தலைக்கணம் கொண்ட மனிதர்கள் அழிந்து போவார்கள். தன்னடக்கத்தோடு தாழ்ச்சியோடு வாழ்வினுடைய ஒவ்வொரு யதார்த்தங்களை கண்டுகொள்ளுகிறவர்கள் வாழ்வினுடைய அழகை ரசிப்பதற்கு மனிதர்களாக மாறுவார்கள். எனவே நம்மிடம் இருக்கக்கூடிய ஆதிக்க உணர்வு, கௌரவம், இது போன்ற தலைக்கண எண்ணங்களை விட்டொழித்துவிட்டு புனித திருமுழுக்கு யோவானை போல தாழ்ச்சியான எண்ணத்தோடு தன்னடக்கத்தோடு வாழ்வதற்கு முற்படுவோம். தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிகை. ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிகையை. படைத்த நேரம் நான் என் மனம் தருகின்றேன். படைப்புகள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். படைப்புகள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே. மலராகும் என் மனம் உன்னிடத்திலே. மனம் காண ஏற்றிடுமே. மனம் காண ஏற்றிடுமே. அன்புக்குரியவர்களே, உங்களுடைய மாநில கல்வாரி எல்லாம் இறைவனை கேட்டதாக வழிபட்டார்கள். ஆண்டவர் நமது புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வெளியேற்றுக் கொள்வாராக. இறைவா, உம்மையார் இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை காணிக்க வழியாக தமது முறை வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம்.
உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் ஏழ்மையுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாள் வேளையில் நாம் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் ஏற்றுக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தார் மழையாக கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருள் என்று வெளிப்படுத்தினீர். ஆவுக்குரியங்கள் மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாதா தன்மை மாற்றினார். எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானவர் அடிகளோடு ஒன்றிணைந்து உமது ஆட்சியை போல் முடிவின்றி பாடுவதாக. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. எங்கள் தந்தை இறைவா, நீர் தூய்மை மிக்க நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த விரும்புகின்றோம். எனவே தாத்தமும் ரசமும் கொண்டு வருகின்றோம். அன்பான மகனே இயேசு கிறிஸ்துவின் உடல் ரத்தமுமாக இக்கொடைகளை மாற்ற உமது தூய ஆவியாரை அனுப்பியவர் உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்களை வழங்கியவற்றை நாங்கள் உமக்கு காணிக்கையாகுகின்றோம். இயேசு தாம் இறப்பதற்கு முன்பு இரவில் தாம் திருத்தந்தோடு இரவிறதை அருந்திய போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனும் இரவிறதை அருந்தி கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சுடப்படும். இதை என் நினைவாகவும் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவலமும் உமது இறப்பினை
வேளைகளில் யாரையும் நீர் மறப்பதில்லை. நாங்கள் அன்பு செய்யும் அனைவரையும், குறிப்பாக இன்று தன்னுடைய பிறந்தநாள் விழிப்பு என்பவரையும் காத்தருள வேண்டுகிறோம். இறந்து போனவர்களுக்கு ஆதரவு வேண்டுகிறோம். இதில் நாங்கள் நினைவு கூறுகிற ஆரோக்கிய சுவாமி ராஜன் செல்வராஜன், ஜெனிஸ்லாஸ், சுசையப்பா, சார்லஸ், புலோமினா சமீப குடும்பத்திலிருந்து ஆன்மாக்கள், கேத்ரின், கிருஷ்ணப்பா, புலோமினா, ஸ்டெல்லா, ரைவர் என்பவர்களை உம்முடைய வாங்கிட்டு வர வேண்டுகிறோம். துன்பத்தின் மொழி துயரப்படுவோர் அனைவரையும், உலக வாழ் கிறிஸ்தவர்களை மற்ற மக்களை நினைவு கூர்ந்தவர்கள், உம் திருமகனை வழியாக நிறைகளுக்கு புரிந்து வரும் அரும்பெரும் செயலை கண்டு வேண்டு நாங்கள் உண்மை போற்றுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரே, எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பெரும் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்படியால் தேர்ச்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுகளில் இருக்க எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதியை கருவுடன் அருளும் என்று நாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் மீது நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்னென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திருத்தூதர்களுக்கு பொழிகின்றேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுருவத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி மட்டுமே பழித்தருள்வீனாக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். போக்கும் இறைவனின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சமரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் சுமரித உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தாழ்ச்சியோடும் தன் இடக்கத்தோடு வாழ்வதற்குரிய வாழ்வு அறந்தரையை நாம் பின்பற்ற அழைப்பு தருகின்றவர். விடுதலை தகுதியான முறையில் முன்னெடுக்கக்கூடிய நாம் அனைவருமே பேறு பெற்றவர்களே. என் ஆண்டவரே, நீர் திறந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், எனது ஆன்மா நலமடையும்.
நன்றி கூறி கொண்டாடுவோமாக. ஆண்டவரை பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் மக்கள் கூட்டம் உமது பரிவரத்தில் உதவிகளை